பாக்கியம் இசக்கிய அவங்களோட வீட்டுக்கு வர சொல்றாங்க. "இல்ல அத்த, என்னால வர முடியாது. ஒரு தடவை என் அண்ணன் பேச்ச மீறினதுனால நான் பட்டதெல்லாம் போதும்னு" இசக்கி சொல்றாங்க. "அப்ப என்னோட பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டியாடின்னு" பாக்கியம் கேக்குறாங்க. அப்ப இசக்கி எழுந்து சண்முகத்துக்கிட்ட போய், "இங்க பாரு அத்த, என் அண்ணனுடைய சொல்லுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். என்ன தப்பா நினைச்சுக்காதன்னு சொல்றாங்க. ஒரு நாள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அத்தன்னு சொல்லி நீ ஓடி வருவ பாருன்னு பாக்கியம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாத்திர கடைக்காரர் வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறமா சவுந்தரபாண்டி ரொம்பவே கோவமா இருக்கிறாரு. இப்படி ஊருக்குள்ள அந்த வெறும் பையன் உன் மானத்தை வாங்கிட்டானேன்னு சொல்லி பாண்டியம்மாவும் ஏத்தி விடுறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே பாக்கியமும் சிவபாலனும் வீட்டுக்குள்ள வராங்க. இதை பார்த்த சவுந்தரபாண்டி, "ஏய், அங்கேயே நில்லுன்னு" சொல்லி சத்தம் போடுறாரு. ஏதோ திறந்த வீட்டுக்குள்ள நாய் புகுந்தது மாதிரி உள்ள வாரீங்க, போனவ அங்கேயே இருக்க வேண்டியதானன்னு கேட்க, "எங்க அம்மா எதுக்காக அங்க இருக்கணும்? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வெளியே கிளம்பி போங்கன்னு" சிவபாலன் சொல்றாரு. "என்னையே எதிர்த்து பேசுறியான்னு" சவுந்தரபாண்டி அவரை அடிக்க போக பாக்கியம் தடுத்து நிறுத்துறாங்க. "இங்க பாருங்க, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்றாங்க. தோளுக்கு மேல வளர்ந்தாலும் அவன் ஏன் பிள்ளை தானே, அவன் எனக்கு அடங்கிதான் இருக்கணும்னு சவுந்தரபாண்டி சொல்றாரு. இப்ப எதுக்காகமா இவர் குதிச்சிட்டு இருக்கிறாருன்னு சிவபாலன் கேட்க, "வேற ஒண்ணும் இல்ல, சண்முகம் இசக்கிய மரியாதையா கூட்டிட்டு போனான்ல, அதை வச்சு ஊர்ல 4 பேரு இவர் அசிங்கமா பேசியிருப்பாங்க, அதனாலதான் இவர் இந்த பேச்சு பேசிட்டு இருக்காருன்னு" பாக்கியம் சொல்றாங்க. "சரிம்மா, இந்த ஆள் ஏதாவது பிரச்சனை பண்ணா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு, நான் கிளாஸுக்கு போறேன்னு" சொல்லிட்டு சிவபாலன் கிளம்புறாரு. "உன் மருமகளை அந்த வெறும் பையன் கூட்டிட்டு போகும்போது உன்னால தடுத்து நிறுத்த முடியல, அப்புறம் நீ எதுக்காகடி இந்த வீட்டுல இருக்கணும், நீயும் வெளியே போன்னு சொல்லி பாக்கியத்துடைய தலைமுடியை பிடிச்சு இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளுறாரு. பரணியும் கனியும் சமைச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ ரத்னா அங்கே வந்து, "கனி, மாவு ஊற்றுற வேலையை நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்கிறாங்க. "வேண்டாம் ரத்னா, நீ போய் ரெஸ்ட் எடுன்னு" பரணி சொல்கிறாங்க. "என்னுடைய ஹெல்த்லாம் நல்லா தான் இருக்குது, சும்மா என் மேலே அக்கறை இருக்கிறது மாதிரிலாம் நடிக்க வேண்டான்னு" சொல்கிறாங்க. "ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற? நான் நிஜமாவே உன் வாழ்க்கை மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் தானே அதெல்லாம் செஞ்சேன்னு" பரணி கேட்க, "போதும், நீ என் வாழ்க்கையில் அக்கறை காட்டினதெல்லாம், நீ அண்ணனுக்கு வேணா பொண்டாட்டியாக இருக்கலாம், அந்த உரிமையை வச்சுட்டு என் வாழ்க்கையில் கருத்து சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு" சொல்லிட்டு போகிறாங்க. பாண்டியம்மா சவுந்தரபாண்டி கிட்ட, "எல, இன்னுமால அவ இங்கே நிக்கிறா, அவளுக்கெல்லாம் பசிக்காதாலன்னு" கேக்குறாங்க. "எல்லாம் நான் கொடுத்த ட்ரைனிங்க்கா, எத்தனை நாள் பட்னி போட்டு இந்த ட்ரைனிங் அவளுக்கு கொடுத்துருக்கேன்னு" சொல்லி சிரிக்கிறாரு. "ஏமா வெளியே உட்காந்துருக்கேன்னு" சிவபாலன் வந்து கேட்க, "எல்லாம் என் தலையெழுத்துலன்னு" சொல்றாங்க. "அந்த ஆள் உன்னை வெளியே தள்ளிட்டாரான்னு" சொல்லி கோவமா சவுந்தரபாண்டி, "யோ சவுந்தரபாண்டி, கதவை தரையான்னு" சிவபாலன் கதவை தட்டுறாரு. "என்னலன்னு" சவுந்தரபாண்டி கேட்க, "எதுக்கியா என் அம்மாவை வெளியே தள்ளி கதவை சாத்தினேன்னு" கேட்குறாரு. "உன் அம்மாவை மட்டும் இல்லைல்ல, நீயும் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல, இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா எப்படி வரணுங்கிறது எனக்கு தெரியும், இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சா எப்படி இருக்கணுங்கிறதும் எனக்கு தெரியும், அதெல்லாம் நீர் சொல்ல வேண்டாம். என்னம்மா நீ இங்கே நிற்கிற, வாமா நம்ம போகலாம், நமக்கு என்ன சொந்தம் இல்லையா, இல்லை தங்குறதுக்கு வீடு இல்லையா, வா நம்ம மாமா வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாரு. "என் கையை விடல, நான் எதுக்காக வரணும், இது என்னோட வீடு, செத்தாலும் நான் அங்கே தான் சாவேன்னு" பாக்கியம் சொல்கிறாங்க. "நீ யார் சொன்னா கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவங்க கிட்டே போய் பேசிக்கிறேன்னு" சிவபாலன் கிளம்புறாரு. பரணி சண்முகத்துக்கிட்ட எசக்கிக்காகவும் ரத்னாக்காகவும் கோவப்படுறாங்க. "இப்படி என் அண்ணன் வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டான்னா நீ ஏத்துப்பியான்னு" கேட்குறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அத்தான் அத்தான்னு கூப்பிட்டுட்டே சிவபாலன் வராரு. "என்னல, என்ன பிரச்சனைன்னு" சொல்லி எல்லாருமே கேட்க, சிவபாலன் நடந்ததை சொல்றாரு. அவர் எப்படி அப்படி சொல்லலாம், அது என்னோட வீடு, என் வீட்டில் என் அம்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது, வாடா நான் வந்து அந்த ஆள்கிட்ட பேசுறேன்னு பரணி சொல்றாங்க. "நீ சொன்னா மட்டும் அந்த ஆள் கேட்டுருவாராக்கா, அத்தான் சொன்னா மட்டும்தான் இது நடக்கும், அத்தான் ஏதாவது செய்யுங்கன்னு" சொல்லி சிவபாலன் கேட்க, சண்முகம் சிரிச்சுக்கிட்டே, "இதுக்கு ஒரு பிளான் இருக்குதுன்னு" சொல்றாரு. இதோட ப்ரோமோ முடியுது.